உன்னோட அப்பியரன்ஸ் எல்லாமே ஓகே தான். நீ அதனால வந்து பெருசாலாம் ஒன்றும் இது பண்ண வேணாம். நீ டெய்லி லைஃப்ல எப்படி இருப்பியோ அதே மாதிரி ஆக்ஷன் அப்படின்னு சொன்னோன்னே நீ இருந்தா போதும் அப்படின்னு ரொம்ப யதார்த்தமா அந்த டைரக்டர் சொல்லியிருக்காரு. அந்த டைரக்டர் தான் இவருக்கு எல்லா இடத்துலயும் ரொம்ப சப்போர்ட்டிவாவும் இருந்திருக்காரு. இந்த சீரியல்ல ஹீரோயினா ஸ்ரேயா அவர்கள் நடிச்சிருப்பாங்க. சித்தும் ஸ்ரேயாவும் கலர்ஸ் தமிழ்ல திருமணம் அப்படிங்கிற ஒரு சீரியல்ல நடிச்சு அது ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. அது மூலியமா தான் ஸ்ரேயா ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கு இடையில திருமணம் நடந்தது. இதுக்கப்புறம் அந்த ரஜினி சீரியல் நல்லா போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு வந்து டக்குன்னு வந்து அந்த சீரியலே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. யாருமே அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா திடீர்னு வந்து ஒரு சில காரணங்களால ஸ்டாப் ஆயிடுச்சு. பொதுவா வந்து பாக்கு மட்டை தயாரிக்கும் மிஷின் கிடைக்கும். அதற்கான ரா மெட்டீரியல்ஸையும் வருடம் முழுதும் நாங்களே சப்ளை செய்து வருகிறோம். நீங்கள் செய்யும் தட்டுகளை நாங்களே எடுத்துக்கொள்கிறோம். அதற்கான லோன் வசதியும் செய்து தருகிறோம்.